மன்னியுங்கள் ஷெஹன்ஷா, வருவதற்கு சற்று நேரமாகிவிட்டது. தங்களின் கட்டளைப்படி தங்களுடைய 3 முக்கியமான பேகங்களை இங்கு வர வைத்திருக்கிறேன். ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் நான் உங்களை வர சொன்னேன். என்னை பொறுத்தவரை ஆதம் கானின் விவகாரம் அரசியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, பெண்களின் விவகாரமும் கூட. நீங்கள் உங்கள் கடமைகளை உணர்ந்தவர்கள், ராஜ்யத்தின் நலனை பற்றி யோசிப்பவர்கள். அதனால்தான் நாளை தர்பாரில் தீர்ப்பை கூறுவதற்கு முன் உங்கள் அபிப்பிராயத்தை கேட்க விரும்புகிறேன். உங்கள் மனதில் தோன்றும் கருத்துக்களை நீங்கள் என்னிடம் தாராளமாக கூறலாம். ஏனென்றால் நாளை நான் தவறான தீர்ப்பை வழங்கிவிடக் கூடாது. ஜோதா பேகம், நேற்று நீங்கள் தர்பாரில் ஏதோ கூற வந்தீர்கள், அதை நான் பார்த்தேன். ஆனால் எனது தாயார் உங்களை தடுத்து விட்டார்கள். அங்கு நீங்கள் புகார் அளிக்கும் போது நான் ஷெஹன்ஷா, ஆனால் இங்கு நீங்கள் என் மனைவி, நான் உங்கள் கணவன். அதனால் நீங்கள் கூற வந்ததை இங்கே தைரியமாக கூறலாம். முதலில் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விவாதத்தில் என்னை சேர்த்துக் கொண்டதற்கும் இந்த குடும்பத்தில் என்னை ஒருத்தியாக பாவித்ததற்கும் நன்றி. இன்னொரு விஷயத்தையும் நான் கூற விரும்புகின்றேன். நான் மகாமங்கா அவர்களின் முடிவை எதிர்க்கவில்லை. அவர் செய்தது அனைத்தும் கொள்கை கோட்பாட்டுக்கு உட்பட்டுதான் இருந்தது. நான் ஆதம் கானையும் எதிர்க்க விரும்பவில்லை. நான் எதிர்ப்பது இந்த பழக்க வழக்கத்தை தான். ஒரு பெண்ணிற்கு எந்த கௌரவமும் அளிக்கப்படவில்லை. அவளுடைய விருப்பத்தை இங்கு யாரும் கேட்பதில்லை. இந்த பழக்க வழக்கம் இங்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. அனைத்து மதங்களிலும் அனைத்து ஜாதிகளிலும் இன்று வரை இந்த பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. பெண்களை வெறும் பொருளாகத்தான் நினைக்கிறார்கள் ஷெஹன்ஷா. செல்வம் இல்லாத பெற்றோர்கள் செல்வத்திற்காக மகளை விற்றுவிடலாம். செல்வம் இருப்பவர்கள் தன்னுடைய விருப்பத்திற்காக பெண்களை சொந்தமாக்கிக் கொள்ளலாம். தன்னுடைய நலனுக்காக பெண்களை விற்று விடுகிறார்கள். சிலர் பெண்களை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். சில சமயத்தில் பெண்களை காணிக்கையாக்குகிறார்கள். விருப்பப்பட்டால் பெண்களை பலாத்காரம் செய்கிறார்கள். இல்லை என்றால் வெற்றியின் அடையாளமாக பெண்களை அடைகிறார்கள். அதேபோல் தோல்விக்காக விலை பேசி அவர்களை விற்று விடுகிறார்கள். நான் இந்த நடைமுறையை எதிர்க்கின்றேன் ஷெஹன்ஷா. ஏனென்றால் பெண் என்பவள் ஒரு பொருள் அல்ல. அவள் ஒரு தாய், ஒரு மகள், ஒரு மனைவியாக இந்த உலகத்தை உருவாக்குகிறாள். ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவளை ஒரு பொருளாக்கி விட்டார்கள். இந்த மொத்த அமைப்பையும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் ஷெஹன்ஷா. இதை நாம் மாற்றியே ஆக வேண்டும். ஜோதா பேகம், உங்களின் மனவேதனையும் அழுத்தமும் எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் சமுதாய கோட்பாடின்படி ஒரு பெண் தன் கணவன் கூறுவது போலவும் பெற்றோர்கள் கூறுவது போலவும் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூறுவது போல் செய்ய வேண்டும் என்றால் நான் ஒரு புது சட்டத்தை உருவாக்க வேண்டும். சரி, இருக்கட்டும். சலிமா பேகம், தங்களின் கருத்துக்களை கூறுங்கள். நமது சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்ட வரையில் நான் மகாமங்காவை ஆமோதிக்கிறேன். பல 100 வருடங்களாக நிக்காக்கள் இதுபோலதான் நடைபெறுகிறது. ஆனால் பெண்களின் உணர்வுகளின் விஷயத்தில் ஜோதா பேகம் கூறியது உண்மை என்றுதான் தோன்றுகிறது. ருக்கையா பேகம், தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? ருக்கையா பேகத்திற்கு அரசியல் விவகாரங்கள் நன்றாகவே தெரியும் ஷெஹன்ஷா. ஆகையால் ருக்கையா பேகம் என் கருத்துக்களுக்கு ஒத்துழைப்பார் என்று நினைக்கிறேன். இல்லை மகாமங்கா, இந்த விவகாரத்தில் ஜோதா பேகம் கூறுவதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு பெண்ணுடைய மதிப்பு, கௌரவம் என்ற விஷயத்தில் ஜோதா சரியான முடிவெடுத்திருக்கிறார். ஒரு சிறுமிக்கு விருப்பம் இல்லை என்கிற போது வயதில் மூத்தவருக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது மிகப்பெரிய குற்றமாக நான் கருதுகிறேன். தஸ்லீமின் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் தனக்கு அநியாயம் நடக்கிறது என்பதை அவளை விட நன்றாக வேறு யாருக்கு தெரியும் ஷெஹன்ஷா? என்னை பொறுத்தவரையில் இதில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று அந்த சிறுமியிடமே கேட்டுவிடுங்கள்.
அதுதான் சரி. இறுதியான முடிவை அந்த சிறுமிதான் எடுக்க வேண்டும். உங்கள் மூவரின் கருத்துக்களை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயம் நான் அதை ஆலோசிப்பேன். பெரியம்மா, நாளை தர்பாரில் நான் தஸ்லீமை சந்திக்க விரும்புகிறேன். ஆனால் இன்னொன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தங்களை முக்கியமான வேகமாக கருதி முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஷேன்ஷாவை பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை. சில சமயங்களில் கோபப்படுகின்றார், சில சமயங்களில் நான் சொல்வதை ஒத்துக்கொள்கிறார். இன்று என்னை முக்கியமான வேகமாக கருதிவிட்டார். ஜோதா, என்னவாற்று? உனக்கு ஒன்றுமில்லையே, இந்த நேரத்தில் அழைத்திருக்கிறாய்? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். உனக்கு ஏன் இவ்வாறு மூச்சு வாங்குகின்றது? அமைதியாக இரு. அம்மனுக்கு தான் நன்றி. நான் பயந்தே போய் விட்டேன், உனக்கு என்னவாகிருக்குமோ என்று. ஒன்றுமில்லை மோத்தி, உன்னுடன் பேச வேண்டும் போல் இருந்தது, அதான் உன்னை அழைத்தேன். என்ன பேச வேண்டும் கோரு. பேருக்கு தான் நான் தாசி, ஆனால் என்னை தோழியாகவும் ஒரு சகோதரியாகவும் தான் என்னை பார்க்கின்றாய். சரி, என்னவென்று கோரு. மோத்தி, இன்று ஷெஹன்ஷா என்னை, ருக்கையா பேகத்தை, சலீமா பேகத்தை அழைத்தார். ஆதம் கான் தஸ்லீம் விஷயமாக பேச அழைத்தார். அப்படியா? ஆதம் கானை பற்றி அவர் அப்படி என்ன கூறினார்? நீ எவ்வளவு யோசிக்கின்றாய்? இல்லை, நான் ஆதம் கான் விஷயத்தை பற்றி யோசிக்கவில்லை. எனக்கு திகைப்பாக இருந்தது. ஷெஹன்ஷா முக்கியமான 3 பேகங்களை அழைத்ததாக மகாமாங்கா வந்து கூறினார். அம்மூவரில் நானும் ஒருத்தி மோத்தி. உண்மையாகவா ஜோதா? மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாளிகையில் உனக்கு எந்த இடம் கிடைக்க வேண்டுமோ அந்த இடம் கிடைத்து விட்டது. எனக்கு புரியவில்லை, என்னால் நம்பவும் முடியவில்லை. ஷெஹன்ஷா எதற்காக என்னை அவ்வாறு நினைக்க வேண்டும்? அது சரி, உன் பிரச்சனை என்னதான் ஜோதா? ஷெஹன்ஷா உன்னை நம்பாமல் போனாலும் ஆச்சரியம், ஷெஹன்ஷா உன்னை நம்பினாலும் ஆச்சரியம். நீயே கூறு, ஷெஹன்ஷாவின் முக்கிய பேகம் ஆனதில் உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா? எனக்கு தெரியவில்லை மோத்தி, அதற்காகத்தான் உன்னை இங்கு அழைத்தேன். விஷயம் என்னவென்றால், நீ இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. என்று உனக்கு தூக்கமே வராது. ஒருவருக்கு இப்படி ஒரு பதவி கிடைத்தால் இவ்வாறுதான் இருக்கும். நீ சிறிது நேரம் தனிமையில் இருப்பதே நல்லது. இன்னொன்று, இதை நீ தயவு செய்து புரிந்து கொள். ஷெஹன்ஷா செய்தது முகஸ்ருதிக்காக செய்யவில்லை, மனதார செய்திருக்கிறார். உன்னை சரிபாதியாக நினைக்கின்றார். இனி நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் புறப்படுகிறேன். மோதி, சிறிது நேரம் இங்கிரு. தஸ்லீம் விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வேண்டும். ஜோதா, ஷெஹன்ஷா உன் பேச்சை கேட்டு ஆதம் கானை தர்பாருக்கு வர வைத்தார். பிறகு அதே விஷயத்தை உன்னிடம் கலந்தாலோசித்திருக்கிறார். உன்னை ஷெஹன்ஷா இவ்வளவு நம்பும் பொழுது நீயும் அவரை நம்பு. தஸ்லீம் விஷயத்தில் ஷெஹன்ஷா நிச்சயம் நல்ல தீர்ப்பளிப்பார். உண்மையை கூற வேண்டும் என்றால் எனக்கு கிடைத்த சிறந்த பரிசு ஜோதா பேகம் அளித்ததுதான். அவர்கள் அளித்த பரிசுக்காக நான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். அதே போல் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டுகிறேன். உங்கள் யோசனை என் மனதை மாற்றிவிட்டது ஜோதா பேகம். நிஜத்திற்கும் எண்ணத்திற்கும் மட்டுமே நீங்கள் இடைவெளியை குறைக்கவில்லை, பிரஜைகளுக்கும் எனக்கும் இருந்த இடைவெளியையும் குறைத்து விட்டீர்கள். சலாம் சலாம். தஸ்லீம், நீ பயப்பட தேவையில்லை. ஷெஹன்ஷா உன்னுடன் பேச விரும்புகிறார். எதற்கும் அச்சப்படாமல் உன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூறு. என் தாய் தந்தையார் ஷெஹன்ஷாவிடம் பேசிவிட்டார்கள் அல்லவா? நிச்சயமாக. ஆனால் நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். பயப்படாதே தஸ்லீம், ஷெஹன்ஷா உன் அருகில்தான் இருக்கிறார். அவர் கேட்பதற்கு நீ பயப்படாமல் பதில் கூறு, சரியா?
தஸ்லீம், உனக்கு நிக்காவை பற்றி என்ன தெரியும்? அது மௌலி அவர்கள் கேட்கும் பொழுது நாம் சம்மதம் சொல்ல வேண்டும். பிறகு நல்ல வஸ்திரங்களும் விருந்து சாப்பாடும் அப்பொழுது கொடுக்கப்படும். உனக்கு இந்த நிக்காவில் விருப்பம் இருக்கிறதா? ஆம். இது நிக்கா செய்வதற்காக நடக்கும் சடங்குகள். நிக்கா எதற்காக செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? நிக்காவிற்கு பின் அணிவதற்கு நல்ல நல்ல வஸ்திரங்கள் கிடைக்கும். அதோடு மாளிகையில் தங்குவதற்கு இடம் கிடைக்கும். நிக்காவின் அர்த்தம் இதுதான் என்று நினைக்கிறாயா? ஆம். சரி, நீ சென்று வா. ஆதாப் ஆதாப். தங்களுக்கு பதில் கிடைத்துவிட்டது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஷெஹன்ஷா. நிக்காவிற்கு எதற்காக சம்மதித்தாள் என்று தங்களுக்கு இப்பொழுது நன்றாகவே புரிந்திருக்கும். மௌலி அவர்கள் கேட்பார்கள், அப்பொழுது நாம் சம்மதம் சொல்ல வேண்டும். உனக்கு இந்த நிக்காவில் விருப்பம் இருக்கிறதா? ஆம். எனக்கு இதுதான் புரியவில்லை. தஸ்லீம் நிக்காவிற்கு எப்படி ஒப்புக்கொண்டாள்? அவளுடைய பெற்றோர்கள் அவளை மிரட்டி இதற்கு ஒத்துக்கொள்ள வைத்திருப்பார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அன்று ஆதம் கானை பார்த்து பயந்து என் பின்னால் வந்து ஒளிந்து கொண்டாள். ஒரு பெண் ஆதம் கானை பார்த்து இவ்வளவு பயப்படும் பொழுது திடீரென்று ஷெஹன்ஷாவிடம் நிக்காவிற்கு சம்மதம் என்று எவ்வாறு கூற முடியும்? நிச்சயம் ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது. ஏதோ ஒன்று நடந்து விட்டது. அது வீடு ஜோதா. தஸ்லிம் ஷெஹன்ஷாவிடம் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாள். இனி இந்த திருமணத்தை நம்மால் நிறுத்த முடியாது என்று தோன்றுகிறது. ஒன்றும் அறியாத அந்த சிறுமியின் வாழ்க்கை நாசமாகிவிடக் கூடாது என்றுதான் நினைக்கிறேன். இனி அனைத்தும் ஷெஹன்ஷாவுடைய முடிவை பொறுத்துதான் இருக்கின்றது. தீர்ப்பை கோருவதற்கு ஷெஹன்ஷா எடுத்துக்கொண்ட கால அவகாசம் சரியான தீர்ப்பை வழங்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தஸ்லீம், ஏன் விளையாட வரமாட்டேன் என்கிறாய்? வா, விளையாடலாம். இல்லை ரேஷ்மா, நான் வரவில்லை. ஏன்? வா, விளையாடுவோம். ஏன் அழுகிறாய்? என் தாய் கூறுவார், பெண்கள் திருமணம் முடிந்து போகும்போதுதான் அழுவார்கள் என்று. அதற்கு முன்பு அழக்கூடாது. நீ திருமணத்தை பற்றி பேசினால் நான் உண்மையிலேயே அழுது விடுவேன். உன் அம்மா கூறினார், உன் திருமணத்தின் போது எனக்கும் புது ஆடைகள் வாங்கி தருவாராம். வளையல், வளையலுங்க, வளையல், விதவித வண்ணமாக வளையல்கள் வாங்கிக்கோங்க. வளையல்காரரே, கூறுங்கள். என் தோழி தஸ்லீமிற்கு திருமணமாக போகிறது. அதனால் இங்கு எல்லாருக்கும் வளையல் தாருங்கள். ஆமாம், இங்கே யாருக்கோ திருமணம் என்று நான் கேள்விப்பட்டேன். அதற்காகத்தான் வண்ணமயமான வளையல்களை கொண்டு வந்திருக்கிறேன். தஸ்லீம், எங்கு சென்றாய்? ஏன் வருவதற்கு இவ்வளவு நேரம்? வளையல் வாங்கிக் கொள்ளுங்கள், வளையல் வாங்கிக் கொள்ளுங்கள். ஐயா வளையல்காரரே, இங்க கொஞ்சம் வாருங்கள். இதோ வருகிறேன், சற்று பொறுங்கள். காண்பியுங்கள். இந்த வளையல்களை பாருங்கள். இந்த வளையல் என்ன விலை? முதலில் வளையல்களை பாருங்கள், விலையை பிறகு பேசிக் கொள்ளலாம். சரி, திருமண பெண்ணுக்கு ஒரு நல்ல விளையலை காட்டு. இதை வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் சற்று விலை உயர்ந்தது. விலையை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசாதே. இந்த வீட்டை பார்த்து எடை போடாதே. சுபேதாரருக்கு உறவாக போகிறோம். நல்ல வளையல்களை காட்டுங்கள். இவற்றை பாருங்கள். பிரமாதம். இவை அப்படியே மகாராணிகள் அணியும் வளையல்கள் போல் உள்ளதே. ஆமாம், என்னுடைய வளையல்கள் என்றால் ராணிகளுக்கு பிரியம். போதும் போதும், உன் பேச்சை நிறுத்து. என் மகளுக்காக ஒரு நல்ல வளையலாக எடுத்து காட்டு. இந்த திருமணத்திற்கு பிறகு கோட்டையின் உயர்காப்பாளராகி விடுவேன். எனக்கு நிறைய சாராயம் கிடைக்கும். ஆதம் கான் வாழ்க. என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இவளுக்கு வளையலை போடுங்கள். எனக்கு வளையல் எல்லாம் வேண்டாம். நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஆதம் கான் கெட்டவர்.
அவ்வாறு கூறக்கூடாது. வளையலை அணிந்து கொள். நான் கூறுகிறேன் அல்லவா, திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஐ! அதிக பிரசங்கி, எங்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறாயா? உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் கூறுவதைத்தான் நீ செய்ய வேண்டும். உன்னை ஆதம் கான் அவர்களுக்கு தருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன். சகின்ஷாவிடமே கூறிவிட்டோம். உனக்கு நிக்கா நடக்க போகிறது. உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இந்த நிக்கா நடக்க போகிறது. நீங்கள் என்னை அடித்ததால் தான் நான் நிக்காவிற்கு ஒப்புக்கொண்டேன். வாயை மூடு. ஏன் குழந்தையை அடிக்கிறீர்கள்? திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று கூறுகிறவளை நீங்கள் ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள்? என்ன கூறினாய் வளையல்காரா? கோட்டையின் வருங்கால உயர்காவலனிடம் பேசுகிறாய். வளையல்களை கொடுத்துவிட்டு இங்கிருந்து ஓடிவிடு. உங்களுக்கு விற்க மாட்டேன். உன்னை போன்ற வளையல் விற்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ மறுபடியும் இந்த பக்கம் வந்தாய் என்றால் நான் உயர் காவலாளியாக ஆகப் போகிறேன் அல்லவா? அங்கு உன்னை சிறையில் அடைத்து விடுவேன். உனக்கென்ன? என் மகளுக்கு யாருடனும் திருமணம் நடத்தி வைப்பேன். பெரிதாக பேச வந்து விட்டாய். மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. என்ன முறைக்கிறாய்? முதலில் இங்கிருந்து செல். வளையல் விற்கிறான். அப்பா, எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். பேசாதே. எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். என் ராஜ்யத்தில் இதுதான் நடைபெறுகிறதா? எங்கு பார்த்தாலும் பாலிய திருமணம். இவர்களுக்கு நிக்காவின் அர்த்தம் கூட தெரியாது. ஜோதா பேகம் கூறியது சரிதான். இப்பொழுது முடிவெடுக்க வேண்டும். சட்டம் ராஜ்யத்திற்காக அல்ல, பிரஜைகளுக்காக இருக்க வேண்டும். எதிர்காலம் இருளில் இருக்கக்கூடாது என்றால் இந்த சட்டத்தை நாம் உடனே மாற்றியாக வேண்டும். இதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினம்தான். பல காலங்களாக நடந்து வருவதை தடுப்பது ஒரு ஷெஹன்ஷாவிற்கு கொஞ்சம் கடினம்தான். ஆனால் இன்றே முடிவெடுக்க வேண்டும். அட, கூறினேன் அல்லவா, இந்த ரோஜா செடியை எடுத்து அங்கே வை. இது பேகம் சாய்பாவின் ஆணை. இது இளம் தளிர். இதுவும் ஒரு உயிர்தான். இது பொருள் அல்ல. இங்கிருந்து எடுத்து வேறு இடத்தில் வைப்பதற்கு. நன்கு வளர்வதற்கு முன்பு இதை பிடுங்கிவிட்டால் இதன் வேர்கள் பலவீனமாகிவிடும். இதை எங்கும் வைக்க முடியாது, அங்கும் வைக்க முடியாது. பிறகு நன்கு துளிர் விட்டு விட்டால் செடி உறுதியாகிவிடும். அதன் பிறகு தாங்கள் எங்கெங்கு கூறுகிறீர்களோ அங்கேயே வைத்து விடுகிறேன். ஷெகன்ஷா. ஆதாப் ஷெகன்ஷா, எங்களை மன்னித்து விடுங்கள் உசூர். தாங்கள் வருவதை கவனிக்கவில்லை. ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். நான் வெளியில் மாறு வேடத்தில் சென்று வந்தது யாருக்கும் தெரியாதல்லவா? தெரியாது உசூர். தாங்கள் சரியான நேரத்தில் திரும்பி வந்து விட்டீர்கள். சரியான நேரம் நமது ராஜ்யத்திற்கு தான் வரப்போகிறது அட்கா அவர்களே. எனக்கு புரியவில்லையே உசூர். ரோஜா செடி நன்றாக வளர்வதற்கு முன் அதை வெட்டி வேறு இடத்தில் பதியம் போட்டால் அது நன்றாக வளராது என்று தோட்டக்காரன் கூறியதை கேட்டேன். அந்த செடி பிறகு இறந்து விடுமா? அவன் கூறியது சரிதான். அனைத்து விஷயத்திற்கும் காலம் இருக்கிறது. சரியான நேரத்தில் செய்யப்படாத வேலை உரிய பலனை அளிக்காது. அதுதான் கவலை அளிக்கும் விஷயம் அட்கா அவர்களே. மனிதன் செடிகளை பற்றி யோசிக்கிறான், ஆனால் மனிதனை பற்றி யார் யோசிப்பது? சூதுவாது தெரியாத அந்த பெண்களின் நிலைமைதான் என்ன? அவர்களுக்கு சிறிய வயதிலேயே திருமணம் செய்கிறார்கள். நான் இப்போது வரும் வழியில் ஒரு சங்கடமான விஷயத்தை கண்டு என் மனம் மிகவும் நொந்து போயிருக்கிறது. தஸ்லிமை விட சிறியவளாக இருக்கும் ஒரு சிறுமிக்கு திருமணம் செய்கிறார்கள். ஆனால் மணமகனோ அந்த சிறுமியின் தந்தையை விட மூத்தவர். தங்களது எண்ணங்களை நான் புரிந்து கொண்டேன் உசூர். மிகவும் சிறிய வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது. ஆனால் அது ஒரு வழக்கமாகிவிட்டது ஷெஹன்ஷா. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால், ஒரு பெண்ணிற்கு சிறு வயதில் திருமணம் செய்துவிட்டால் புகுந்த வீட்டு பழக்க வழக்கங்களை அவள் கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்வாள் என்று நினைக்கிறார்கள். இச்செயலில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில சிறுமிகளுக்கு தங்களுக்கு திருமணம் நடப்பதே தெரியாமல் இருக்கிறது. இது நமது சமுதாயத்திற்கு ஏற்றதல்ல அட்கா அவர்களே. வழக்கம் என்ற ஒரு காரணத்தினால் நாம் இதை தொடர விடக்கூடாது. இதை மாற்றி அமைக்க நாம் சட்டம் கொண்டு வர வேண்டும். இதற்கு முன்பு எந்த பாஷாவும் இதை பற்றி யோசிக்கவில்லையா? யோசித்திருக்கிறார்கள் உசூர். இதற்கு முன்பும் பலமுறை சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, திருத்தப்பட்டும் இருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி, ஷேர் ஷா சூரி இதற்கு எடுத்துக்காட்டு. பிறகு இந்த சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அதன்படி நடந்தும் இருப்பார்கள். சரி அட்கா அவர்களே,
இதற்காக புது சட்டத்தை கொண்டு வரலாம். ஓ, விஷயம் இந்த அளவிற்கு முற்றிவிட்டதா? சிறுமிகளுக்கு திருமணம் செய்ய தடை விதிக்கப் போகிறீர்களா? இந்த விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்திராத வகையில் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பான் இந்த மகாமங்காவின் புதல்வன் ஆதம் கான்.